ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதில்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேத்துக்கு தேவையான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், திருமலையில தொடர்ச்சியா நமக்கு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் க்ரௌட் இருந்த மாதிரி இருந்தது. நேத்துமே எஸ்எஸ்டி டோக்கன் ஈவினிங் வரைக்கும் அவைலபிள் இருந்துச்சு. இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. ஈவினிங் 6 மணிக்கு 3607 டிக்கெட் நாளைக்கான ஸ்லாட்ல உங்களுக்கு எஸ்எஸ்டி அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு திருமலைக்கு போய்க்கோங்க. காலையில ஸ்லாட் அப்படின்றனால நீங்க ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துட்டே வெளியில வந்துடலாம். ஸோ கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. நேரடி சர்வ தரிசனமும் நார்மலா தான் இருக்கு, பட் அதை விட இதுல உங்களுக்கு இன்னும் டைம் சேவிங்கா இருக்கும். இந்த டோக்கன் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துல கிடைக்கும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயுமே டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கு. 3600 டோக்கன்ஸ் பக்கமா இருக்கு. தேவைப்படுறவங்க ஆதார் கார்டு கொடுத்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல திருமலையில ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் ரூம் பார்த்துட்டு அதுல இருந்த மொபைல் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல பேசிட்டு ஒரு டைம் அமௌண்ட் அனுப்பிட்டு நான் அங்க இருந்துட்டே அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் நம்பரை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க, ரூம் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியலாம நான் வந்து தர்ஷன் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வீடியோவாகவே நம்ம கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் நேத்து ஒருத்தங்க வந்து இதே கமெண்ட்டை வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோல ஷேர் பண்றது மூலமா இன்னும் நிறைய பேத்துக்கு அது அவேர்னஸா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்றேன். நானுமே ஜஸ்ட் வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு நீங்களே பாருங்க, புக் ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் இன் திருமலா அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியா மார்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி ராம்பகிஜா அப்படின்னு போட்டிருந்தாவே அதுக்கான கான்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி நிறைய வந்து வருது. ஸோ இது வந்து நம்ம புக் பண்ணலாமா? ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு 1500 ரூபாய் சொன்னாங்க. இது வந்து ட்ரஸ்டா நம்ம வந்து புக் பண்ணலாமா, அந்த மாதிரி புக் பண்ணுவாங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கான்டாக்ட் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எமர்ஜென்சிக்கு வந்து ரூம் புக் பண்ண முடியல, ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் கிடச்சி நம்ம பேசி வச்சுக்கிட்டா போகும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறது எல்லாருக்குமே நினைக்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களோட எல்லாம் போகும்போது ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு சிரமமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருமலையில் இருக்கக்கூடிய இந்த ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது டிடிடியோட ரூம். ஸோ டிடிடியோட ரூம் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து ஆன்லைன் புக்கிங், 2வது ஆப்ஷன் வந்து சிஆர் ஆஃபீஸில் போய் புக் பண்ணுறது. அதை தவிர இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கால் பண்ணால் அவங்க புக் பண்ணி தரமாட்டாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் ப்ரூஃப் அனுப்புங்க, ஆதார் கார்டு அனுப்புங்க அப்படிம்பாங்க. ஸோ ஆதார் கார்டு கேட்டனால நம்மளுக்கு புக் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம நினச்சிக்குவோம். அதுக்கு அடுத்தது உங்களோட ரூம்க்கான காசு 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ, சில டைம் 3000 கூட வாங்குறாங்க. அனுப்புங்க, ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜிபே அனுப்புனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பரே வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஸோ அவங்கள கான்டாக்டும் பண்ண முடியாது. அதனால் யாருமே இந்த விஷயத்தில் ஏமாற வேண்டாம். இது டிடிடியோட ரூம் அப்படின்றனால நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாதமே நமக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் திருமலையில் ரூம் வந்து எடுக்க முடியும். அதனால் நீங்கள் மினிமமாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் 100 ரூபாய் ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ரூம் வந்து அலாட் ஆகும். அடுத்த ஆப்ஷன் வந்து டெய்லியும் காலையில் 5 மணிலேருந்து சிஆர் ஆஃபீஸில் அங்கே ரூம் புக்கிங்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் தனியாக இருக்குது. அதில் லைனில் நின்று ஆதார் கார்டை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம் எடுக்கிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் மூலமாக தான் டிடிடியோட கெஸ்ட் ஹவுஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ரூம் எடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ராம்பகிஜால தான் ரூம் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வாங்க முடியாது. நம்மளோட டைமு, ஸோ நமக்குன்னு அங்கே ஸ்பேஸ் இருக்குது, நமக்கு அலாட் ஆகிற டைமில் ராம்பகிஜால ரூம் வந்து வெக்கேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் தான் இதை வந்து அலாட் பண்ணும். அதனால நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் எனக்கு ரூம் வேணும்னு சரி, ஆஃப்லைனில் பண்ணும்போது இங்கே தான் ரூம் வேணும்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக பண்ண முடியாது. அந்த டைமுக்கு நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணுற டைமோ இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்து உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய டைமில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு 100 ரூபாய் ரூம் அலாட் ஆகுதோ அங்கே தான் நம்ம ரூம் எடுத்துக்க முடியும்.
ஸோ நிறைய பேர் இந்த ராம்பகிஜாவை ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால கோவிலுக்கு போகிறதுக்கு, லட்டு கவுண்டர், அன்னப்பிரசாதம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றனால நிறைய பேர் இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க டிடிடியோட ரூம் அப்படின்றனால அந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நமக்கு அலாட் ஆகிறது தான். அதனால ஆன்லைனில் நான் வந்து சர்ச் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்டாங்க, நான் பே பண்ணேன்னு சொல்லி யாருமே பே பண்ணாதீங்க. அது எதுவுமே ட்ரஸ்டட் கிடையாது. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு கூட ப்ரைவேட் மடங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் ப்ரைவேட் மடங்களில் யாருமே அமௌண்ட் அனுப்ப சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம கால் பண்ணோன்னா நீங்கள் என்றைக்கு தரிசனுக்கு வரீங்க, என்றைக்கு ரூம் வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு நீங்கள் வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேரில் போயிட்டு தான் ரூம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அங்கே பே பண்ணி ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணாதான் அதில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே இப்போ நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் அந்த வெப்சைட் எப்படி இருக்கும், அதில் எப்படி பே பண்ணுறதுன்ற வீடியோ இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். அதனால் ரூம் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி போயிட்டு ஏமாற வேண்டாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தர் இன்னைக்கு தர்ஷன் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. வணக்கம், நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று தரிசனம் சென்றிருந்தோம். மதியம் 12 மணிக்கு ஊஞ்சல் சேவை 20 நிமிஷத்துல தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவை முடிஞ்சு 2:10 முடிந்தது. நெற்றியில் திருநாமம் திலகம் இலவசமாக போட்டனர். பிறகு இரவு அங்க பிரதர்ஷன தரிசனம் நன்றாக இருந்தது. ஆன்லைன்ல ராமகிஜா ரூம் கிடைத்தது. உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆலோசனைப்படி தான் நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். தரிசனம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பாருங்க, இவர் ஆன்லைனில் தான் ரூம் புக் பண்ணியிருந்திருக்காரு. அங்கே போயிட்டு அவர் ஸ்கேன் பண்ணப்போ அவருக்கு அலாட் ஆனது ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸில் ரூம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று வந்து ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லக்கு ரூம் கிடச்சதுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி வேறு யாரையும் நம்பி நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாற வேண்டாம்ன்றதை திரும்பியும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமையில் இருக்கக்கூடிய நேத்திர தரிசனம் பார்க்கறது நல்லதா? நேத்திர தரிசனத்தில் வந்து பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் எதுவுமே இருக்காது. அவரோட திருநாமம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த நாளில் பார்க்கறது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியாழக்கிழமைகளில் தான் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். காரணம் வந்து நேத்திர தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா பெருமாளோட நாமம் குறைக்கப்பட்டிருக்கனால அவரோட பார்வை நேரடியாக பக்தர்கள் மேலே படும், நம்ம மேலே படுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் இந்த வியாழக்கிழமையை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் தாராளமாக போகலாம். வியாழக்கிழமையில நேத்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் திருமலைக்கு இத்தனாம் தேதி இந்த டைம் போவோம், எங்களுக்கு ரூம் வந்து கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. காலையில் 5 மணிலேருந்து சிஆர் ஆஃபீஸில் ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்பிளேஸில் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூமில் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குன்றத ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ ரூம் வெக்கேட் ஆகுறதையும் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போகிற டைமில் ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்குது திருமலையில். இந்த பிரம்மோற்சவத்துக்கான புக்லெட், அதாவது ஆனுவல் பிரம்மோற்சவத்துக்கான என்னென்ன வாகன சேவை அப்படின்றதுக்கான புக்லெட் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட PDF லிங்கை வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது இந்த நாட்களில் நீங்கள் தர்ஷன் போகிறீங்க, வாகன சேவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த PDFல இதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரம்மோற்சவத்தில் என்னென்ன ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குது, என்னென்ன நாளில் என்னென்ன வாகன சேவை அப்படின்றதுக்கான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,030 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வெறும் 4 கம்பார்ட்மெண்ட் தான், 6 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. SST டோக்கன் கிடைக்கலனாலும் நேரடி சர்வ தரிசனத்தில் தாராளமாக சாமி பார்க்கலாம். SST டோக்கனுக்கு 3 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நீங்களும் இந்த நாட்களில் தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, க்ரௌட் இல்லாமல். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மாதிரி சிஆர் ஆஃபீஸோட லைவ் ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு டைமுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் திருமலையில் இருக்கீங்க, ரூம் இருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிக்கு எவ்வளோ ரூம்ஸ் வந்து இருக்குது, மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அது செக் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே SST டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோட டோக்கனோட ஸ்டேட்டஸையும்
உங்களுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்க 5:30 மணியோட ஸ்டேட்டஸில் கூட ஸ்ரீவாரி மட்டும் 1342 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்குது க்ரௌடு. தாராளமாக தர்ஷன் போகலாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ரூம்ஸ் வந்து காட்டுது, ஸோ அதை புக் பண்ணலாமா அப்படின்ற டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நேரடியாக போயிட்டு புக் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லைனா டிடிடியோட ரூம் ட்ரை பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம டைரெக்டாக போய்ட்டு எடுக்கலாம். ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதனால் அங்கே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. திருமலையில் வந்து ஒன்று டிடியோட ரூம், அதை விட்டிங்கன்னா ப்ரைவேட் மடங்கள். இதை தவிர வேறு எந்த அக்காமடேஷனும் இல்லை. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.